ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். அண்ட் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஆமா மக்களே. இத்தன நாளா அன்னைக்கு ஒரு நாள் இந்த பேய் இருக்கா இல்லையான்ற டயலாக் வச்சு தமிழ் தலைவாஸ் வீடியோ வருமா வராதான்னு சொல்லி நானே கேட்டிருந்தேன். டென்ஷன் ஆயி இன்னைக்கு வா முதல் வீடியோ அதே போட்டு விட்டுருவோம் அப்படின்னு இல்ல, சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சா போடுறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. பட் குவாலிஃபை ஆகலன்றதுக்காக அப்படி கிடையாது. வின்னுங்கிறதே வரமாட்டேங்குது. அவங்க ஒரு போட்டிய வந்து ஒரு ஃபைட் பண்ணி அவங்க வின் பண்ணாதான் நமக்கு போடவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ம். பார்க்குறவங்களுக்கும் அத பார்க்கணும்னு தோணும். ம். அவங்களே வந்து நாங்க ஜெயிக்க மாட்டோம் அப்படிதான் ஆடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நாம அத போட்டு இவங்க பார்க்கவும் மாட்றாங்க. சோ அதுக்கு தான். சரி எப்படி பட் தோத்தாங்கன்னு போட்டுருக்கலாம்ல. அது எத்தன வாட்டி போடுறது? ஒரு வாட்டி இப்படி தோத்தாங்கன்னு போடலாம். ஓயாம அதையே திரும்ப திரும்ப போட்டா போர் அடிக்க தான் செய்யும் எல்லாருக்கும். சரி ஓகே மக்களே. நேத்து மேட்ச் தமிழ் தலைவாசம் நடந்திருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனா இதுதான் முதல் தடவை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 50 பாயிண்ட்கள் மேல எடுத்திருக்காங்க. நேத்துமே 60 பாயிண்ட்கள் எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருந்ததுல. ஹாப்பியெல்லாம் எனக்கு சத்தியமா இல்ல. என்ன அப்டின்னா, அவங்களுக்கு வந்து சீசன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக மாட்டீங்கன்னு சொல்லிறணும். சரி. சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீமா பெங்கால் வாரியர்ஸ் குடுக்கணும். ம். அப்படி குடுத்துட்டீங்கன்னா, அந்த போட்டி உங்களுக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்சா இருக்கும். இதுக்கு முன்னாடி போன சீசன் 10ல வந்து இதே மாரி அவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியாதுன்னு சொல்ட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸ் போட்டிக்கு வந்தாங்க. அவங்களோட கடைசி அதே லீக் தான் நான் மேட்ச். இப்ப சொன்னேனே. அடிச்சாங்க 70 பாயிண்ட் 70 பாயிண்ட்க்கு மேல எடுத்திருந்தாங்க. அந்த போட்டி தான் இதுவரைக்கும் பிகேஎல் வரலாற்றிலே அதிகமான பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கப்பட்ட எடுத்தது. மேட்ச். அதிகமான ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல வின் பண்ண மேட்ச். அதிக முறை ஆல் அவுட் பண்ண மேட்ச் அப்படின்னு ம். சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் அந்த ரெக்கார்ட் எல்லாமே அந்த மேட்ச்ல உடைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் பிளே ஆஃப் நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸும் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸ கூட்டு வந்து தமிழ் தலைவாஸ் முன்னாடி நிறுத்துனாங்க. அவ்வளவுதான். எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த கோவம் அடி அடின்னு இல்ல, அடிச்சாங்க இல்ல. பெங்கால் இது வாரியர்ஸ். எப்படி தெரியுமா? பாகிஸ்தான் ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. அப்படியா ஜிம்பாப்வே டூர் போடுங்க அப்படின்ற மாரி கணக்குல இருக்குது. ஆக்சுவலா இது இன்னொன்னு சொல்லலாம். நேத்து தமிழ் தலைவாஸ் பயங்கரமா விளையாண்டாங்களாண்டா. ஏன்னா பிளே ஆஃப் போகல அப்படின்னு. சோ தமிழ் தலைவாஸ பொறுத்தவரைக்கும் பிளே ஆஃப் போல அந்த நாங்க போகவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டாங்கன்னா, அ அதாவது இதுக்கப்புறம் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாங்கன்னா, போய் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. பயங்கரமா அடிக்கிறாங்க ஆப்போனன்ட் டீம. இது எல்லாமே நடக்குது. ஆல் அவுட் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ண மாட்றாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஆடுறாங்க. ஆனா இதே டீமு ஏன் அது நல்லா பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து வின் பண்றாங்க. ஆனா அத கன்டின்யூ பண்ண மாட்றாங்க. என்ன ஆக்சுவலா அந்த பிரச்சனைன்னு தெரியல. இடத்துல தான் மிஸ்டேக். ஏன்னா நீங்க இன்னும் பிளே ஆஃப்க்கு நாங்க குவாலிஃபைன்னு சொல்லலையே. அப்பதான் நாங்க ஒழுங்கா விளையாடுவோம் அப்படின்ற மாரி எனக்கு இருக்காங்க போல. தெரிஞ்சு இதுக்கப்புறமா சீசன் ஸ்டார்ட் ஆகுறப்பவே சொல்லிருங்க. உங்களுக்கு ஆப்போனன்ட் பெங்கால் வாரியர்ஸ் தான் எல்லாருமே. எல்லா மேட்சுமே. அது இல்லாம நீங்க இப்பயே பிளே ஆஃப்க்கு போக மாட்டீங்கன்னு சொல்லிருங்க. மேபி எல்லா மேட்சும் ஜெயிப்பாங்க. இந்த வேலைக்காரன் மூவில எஸ்கே நட்ட சொல்லுவாங்க. உனக்கு யார் மேல கோவமா இருக்கோ அவன நினைச்சு அடிடா அப்படின்ற மாரி. அப்ப எல்லா எல்லாருமே நீங்க பெங்கால் வாரியர்ஸாவே நினைச்சு அடிங்க. வெற்றி தான் இல்ல உறுதி. பெங்கால் வாரியர்ஸா இல்ல குஜராத் ஜெயண்ட்ஸ்ன்னு நெனச்சு அடிங்க. எப்படியாவது துவம்சம் பண்ணலாம். அண்ட் நேத்து போட்டிய பத்தி நம்ம பேசணும் அப்டின்னா, அதுல முக்கியமான 2 பேர் வந்து சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அருண். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, மொயின் மொயின் சஃபாங்கி. சஃபாகி. இன்னொன்னு வந்து இமான்சு யாதவ். 2 ஆக்சுவலா ரொம்ப பேரும் நாளா இவர எதுக்கு அப்படின்ற மாரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமா இவர் ஒரு 3 அ ரைடர் 3வது 3வது ரைடர், ரைடர் 5வது 5வது டிஃபெண்டர். டிஃபெண்டர் அப்படின்ற மாரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. நேத்து தான் அதுக்கேத்த மாரி ஒரு பயங்கரமா பண்ணியிருந்திருக்காரு. நேத்து சூப்பர் 10 எடுத்த 2 பேருமே டிஃபெண்டர்ஸ். ம். அதுதான் மிகப்பெரிய விஷயம். 2 பேருமே டிஃபெண்டரா தான் தங்களோட கெரியரவே ஆரம்பிச்சாங்க கபடியில. அண்ட் இப்பவும் அவங்களோட நேம் டிஃபெண்டர் லிஸ்ட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க ஆல் ரவுண்டர்ஸ். அண்ட் மொயின் சஃபாகி அண்ட் இமான்சு யாதவ் 2 பேரோட பொசிஷன் இன் தமிழ் தலைவாஸ் எப்படின்னா, அவங்க 2 பேருமே 3வது ரைடர்ஸ், 5வது டிஃபெண்டர்ஸ் அந்த மாரியான ஒரு பொசிஷன் தான் அவங்களுக்கு. இமான்சு யாதவோட பேக்கப் தான் மொயின் சஃபாகி அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி நம்ம அ ஸ்குவாட் ஸ்குவாட் சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ணப்ப தெரியும். சொல்லியிருந்தோம். சோ அப்படி இருக்கிறப்போ மொயின் சஃபாகி அண்ட் இமான்சு யாதவ் வந்து மெயின் ரைடர்ஸா இருந்து சூப்பர் 10 ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது, அப்ப தமிழ் தலைவாஸோட ஸ்டார்ட்டிங் 7 எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத எவ்வளோ பாரு. சேஞ்ச் ஆயிருக்குனால, எவ்வளோ மோசமா அடி வாங்கியிருக்கு ஆ அப்படின்றத சொல்லணும். ஏன்னா அது இன்ஜுரி மேல இன்ஜுரி அப்படி சொல்லுங்க. இந்த மேட்ச்லயும் 3 பேருக்கு இன்ஜுரி தான். அதாவது ஃபர்ஸ்ட் அபிஷேக் வந்தாரு. மணிந்தர் சிங்க செம்மையா வந்து டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாரு. ம். 3 டேக்கிள் சூப்பரா பண்ணதுக்கு அப்புறமா அந்த 3வது டேக்கிள் பண்றப்போ அடிச்சு மூக்குல ரத்தம். அபிஷேக் வெளிய எடுத்துட்டாங்க. ரோனக்க உள்ள கொண்டு வந்தாங்க. சோ ரோனக் ஒரு 10, 15 நிமிஷம் ஆடுனாரு. திடீர்னு பார்த்தா ரோனக் வந்து ஒரு டேக்கிள் பண்றப்போ அவருக்குமே ஜாலாடி. சோ அவருக்குமே ரத்தம் வருது. அவரையும் வெளிய தூக்கிட்டாங்க. அதாவது பிளட் வந்தா உள்ள ஆடக்கூடாது. அது வந்து பேசிக் ரூல் தான். வெளிய எடுத்துட்டாங்க ரோனக்க. நல்லதுதான். திரும்ப அந்த இடத்துக்கு அனுஜ் கவாடைய உள்ள கொண்டு வந்து ம். வச்சாங்க. ஒரு மேட்ச்ல இத்தன இன்ஜுரி தமிழ் தலைவாசுக்கு இன்ஜுரி தான் பெரிய பிரச்சனை. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்திருந்த சாய் பிரசாதுமே நேத்து ரைடிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஓவராலா 3 ரைடர்ஸுமே கலக்கியிருந்தாங்க. டிஃபென்ஸ் ஆஸ் யூசுவல். அதாவது நான் இருக்க டிஃபென்ஸ நான் பார்த்துமேங்கிற மாரி நிதேஷ்குமார் வந்து 7 டேக்கிள் பாயிண்ட்ஸ். உண்மையிலே இந்த வருஷம் தமிழ் தலைவாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுதுன்னா நிதிஷ்குமார் மட்டும்தான். எல்லா மேட்ச்லயும் மனுஷன் சரி எப்படி வேணா போய்க்கங்க, எப்படி வேணா ஆடிக்கங்க. என் சைடு நான் இருப்பேன். என் சைடு ஆள் வந்தாங்கன்னா நான் புடிச்சு வெளிய தூக்கி போடுவேன் அப்படின்ற மாரி அவ்வளோ சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கிறாரு. சொல்லணும். அதுவும் அதான் சொல்லணும். மணிந்தர் சிங் மாரியான ஒரு சீனியர், ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு
அதுவும் அங்க வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பயப்படவே இல்ல. நான் இப்படிதான் டேக்கிள் பண்ணுவேன். எனக்கு இப்படிதான் பண்ண தெரியும் அப்படிங்கிற இதான் மாதிரி தப்பிச்சுக்கோ. அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு இருந்தாரு. நாட் ஓன்லி மணிந்தர் சிங், அவர் பிரணாய் ராணே வந்தாலும் சரி, மஞ்சித் வந்தாலும் சரி, அவரோட டேக்கிள் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு நிதிஷ்குமார் பண்ணது. ஸோ அந்த போட்டிய வின் பண்றதுக்கு எப்பவுமே முக்கியமான ரீசனா நிதிஷ் இருப்பாரு. இந்த மேட்சும் இருந்திருக்காரு. அண்ட் பெரிய கிரெடிட்ஸ் ரைடிங்ல நம்ம கொடுத்தே சீரியஸா. ஆகணும். இமான்சோ அண்ட் மொயின் சஃபாகிக்கு. அதே சமயம் அமீர் ஹசன் பஸ்டாமியோட சப்போர்ட்டுமே நல்லா தான் அத இருந்திருந்துச்சு. சொல்ல நல்லா மறந்துட்டேன். பண்ணியிருந்தாரு. ஆஷிஷோட அசிஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பாயிண்ட் அவருக்கு பெருசா கிடைக்கல. பட் இன்னொன்னு அசிஸ்ட் சார் நல்லா இப்போ பண்ணிட்டு இருந்தாரு. நிதிஷ்குமார் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? அதே மாதிரி ஆஷிஷ் அப்பப்போ அவர் கிடைக்கிற சான்ஸுமே வந்து பயங்கரமா தான் ஆனா பண்ணிட்டு இருக்காரு. ஆஷிஷ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு ஆ. வந்து லெஃப்ட் கார்னரு. ஆனா ஏன்னா மோஹித் வரல. ஆஷிஷ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாரு. ஆனா சொதப்பல் அப்படி. போய் வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டாங்க. ஸோ அதான் என்ன பிரச்சனை. செய்ய? சரி, ஆனா மொத்தம் வந்து ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது எக்கச்சக்கமா இருந்திருக்குது. முக்கியமா அந்த தேவையில்லாம ஆ. எக்ஸ்ட்ரா போய் பாயிண்ட் குடுக்கிறது, அவசரப்பட்டு பாயிண்ட் தந்துடுறது, போனா ஒரு ரைடர் கிட்ட ஒரு ரைடர் ஒரு தடவை போய் அதேதான் அவுட் அதேதான். ஆகுறது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சூப்பரா இந்த டைம் மேனேஜ் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்ல அது இல்லாமலாம் இல்ல. அதெல்லாம் இருந்துச்சு. எம்டி ரைட குறைச்சிட்டாங்க மக்களே. ரொம்ப ஆமா. நிம்மதியா இருந்துச்சு அத பார்க்கும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் இல்ல போடுறது இல்ல. இல்ல எல்லா இதுக்கப்புறம் நீ என்ன சொதப்புனாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. ஸோ அதனால தான். ஓஹோ! அதாவது நாங்க தான் ஃபெயில் ஆக போறோம்ல. எங்களால தூக்க போறீங்களா அப்படின்ற ஃபெயில் மாரி. ஆயிட்டீங்க. சரி இதுக்கப்புறம் ஓகே நீங்க ஃபைன். ஃபெயில் ஆக போகிறது எங்கள தான் ஃபெயில் ஆக்கி விட்டீங்க. ஆயிட்டோம். அப்புறம் என்ன நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க முடிஞ்ச அளவு எங்க சாட்டிஸ்ஃபைக்கு விளையாண்டு போறோம் அப்படின்ற மாரி. எக்ஸாக்ட்டா அதான். அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக தான் ஆடுறாங்க. ஆனா எனக்கு இங்க கேள்வி என்னன்னா, இத்தன நாள் இருந்த இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து ஒரு 3வது, 4வது ஸ்டார்ட்டிங் 7 ம். அவங்களுக்கு இது ஒரு ஸ்டார்ட்டிங் 7ஏ இல்ல அப்படிங்கிற மாரி இருந்த ஒரு டீமு, இப்படி ஒரு அதாவது யாருமே இல்லாத பிளேயர்ஸ்லாம் எடுத்து போட்டு ஒரு ஸ்டார்ட்டிங் 7 செட் பண்ணுவாங்கல்ல. ம். அப்படி ஒரு ஸ்டார்ட்டிங் 7 செட் பண்ணி உங்களால ஜெயிக்க முடியுது இவ்வளவு பெரிய மேட்ச் அப்படின்னா, அத ஏன் உங்களால மெயின் ஸ்டார்ட்டிங் 7 வச்சு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. ஆக்சுவலா 5 மேட்ச் வந்து நல்லா பண்ணாங்க. சீரியஸா சொல்லணும்னா பயங்கரமா பண்ணாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் இன்ஜுரி ட்விஸ்ட் எல்லாமே. இன்ஜுரி அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட், ட்விஸ்டே டீம்ல நடந்திருக்குது. சேஞ்சஸ் நடந்துச்சு. ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பேக்கப் பிளேயர்ஸ் உள்ள ஸ்டார்ட்டிங் 7 கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாரி பல ஸ்டார்ட்டிங் 7 செட் பண்ணி கடைசியா ஒரு ஸ்டார்ட்டிங் 7 அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுதான் இப்போ இருக்கிற ஸ்டார்ட்டிங் 7. இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர்ஸ், பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு உருவாக்குன ஒரு ஸ்டார்ட்டிங் 7 தான். அதான் நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இவங்களாலே அந்த மாரி வெறிகொண்டு ஆட முடியுது அப்படின்னா, உங்களோட மெயின் ஸ்டார்ட்டிங் 7 இத விட சூப்பரா ஆடியிருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனைகள், டீம் மேனேஜ்மென்ட்ல எக்கச்சக்கமான இஷ்யூஸ் அப்படிங்கிறது போயிருக்குன்னு கண்டிப்பா தெரியுது. கோச்சஸ்குள்ள சேரானாவ கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிட்டு, அது அவர லீட் பண்றதுக்கு இன்னொரு கோச்ச வேற அப்பாயிண்ட் ஆ. பண்றாங்க. அது வந்து பெரிய அது வந்து பிரச்சனையா நான் சின்னதா பார்த்தேன். அது உதயகுமார். பார்க்கும்போதே ஒரு மாரி இருந்துச்சு. இங்க சேரண்ண வந்து ஒரு சைடு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா, அங்கிட்டு இருந்து வேற ஒருத்தர் வந்து அதெல்லாம் எல்லா கோட்டையும் அடங்கி மறுபடியும் முதல்ல இருந்து இதெல்லாம் ஆரம்பிங்கன்ற விட மாரி பெரிய இருக்குது. விஷயம் சிஇஓ வந்து உள்ள தலையிடுறாரு. அதாவது ஒரு ம். வேலைய குடுத்துட்டீங்கன்னா, அது அவர்கிட்ட குடுங்க. அது அவரோட வேலை பார்த்துக்கட்டும். சிஇஓக்கு அங்க என்ன வேலைங்கிற மாரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து இந்த டீம பொறுத்தவரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா இந்த மாரி வின் பண்ணிட்டாங்க. 2 போட்டி இருக்கு. அது எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். இதே நாள்ல இன்னொரு போட்டி இருந்துச்சு அருண். பட்னா பட்னா பைரேட்ஸ் பைரேட்ஸ்க்கும் தெலுங்கு டைட்டன்ஸ். தெலுங்கு டைட்டன்ஸ். இந்த போட்டிய வந்து பட்னா பைரேட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா, 2 டீமுக்கு நல்லது. ஒண்ணு பட்னாக்கு, இன்னொன்னு விபி யோதாஸுக்கு. அதே மாதிரி பட்னா பைரேட்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிரா இந்த போட்டிய வின் பண்ணது மட்டும் இல்லாம, பட்னா பைரேட்ஸ் 3வது அணியா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. சூப்பர். 4வது டீமா யுபி யோதாஸையும் பட்னா பைரேட்ஸ் சேர்ந்து போகும்போது கூட்டு போயிட்டாங்க. வாங்க ஒண்ணா போவோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு சின்ன ட்ரிவியா மாரி சொல்றேன். சொல்லுங்க. பட்னா பைரேட்ஸ் அண்ட் யுபி யோதாஸ். இதற்கு ம். முன்னாடி பர்தீப் நர்வால் ஆடுன 2 டீம்ஸ். ஆமா. வித்தவுட் பர்தீப் நர்வால், ம். வித்தவுட் ஸ்டார் ரைடர்ஸ், ரைடர்ஸ். ஆமாங்க. இந்த இதெல்லாம் 2 டீமுமே யாருமே இல்லல்ல பட்னால. ஆக்சுவலா எல்லாமே ஒரு யங் எல்லாருமே தானே. யங்ஸ்டர்ஸ் தான். யாருமே இல்லாம பட்னா பைரேட்ஸ் பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க. யூபி யோதாஸும் அதே மாரி தான். அதே இதுக்கு மாரி தான். முன்னாடி பவானி பன்னீர் ராஜ்புட் வந்து தமிழ் தலைவாசல்ல போன பிளேயர். அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் ஆனா சுரேந்தர் கில்லோ, பரத் உலாவோ பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ம். த்ரூஅவுட் த சீசன் பவானி ராஜ்புட் தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த டீமும் ஒரு அன்னோன் கமாடிட்டி மாரி தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுமே உள்ள பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. திடீர்னு கிடையாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருந்திருந்துச்சு. அண்ட் பட்னா அண்ட் யூபி உள்ள போயிட்டாங்க. பட் இதுல இருந்து வெளியே போன பர்தீப் நர்வால் இந்த டீம்ஸ் எல்லாம் உருவாக்குன பர்தீப் நர்வால் வந்து வெளியே வெளிய போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் போயிருக்காரு. டீம் அதாவது வெளியே போனாரு. இவங்க வந்து உள்ள போயிருக்காங்க. இருந்தும் உள்ள கூட்டிட்டு போல. பெருசா எதுவும் பண்ணல. பட் இவங்க இல்லாம போனது இப்ப கூட்டு போயிருக்காங்க. நான் அப்படி சொல்லல. அத அருண் சொன்னா இல்ல. சொன்னா அதான மக்களே. ஓகே. பர்தீப் நர்வால் இருந்து கூட்டிட்டு போலயாம். பாட்னா விட்டுருங்க. யூபி யோதாஸ் நான் சொல்றேன். இப்ப இல்லன்றதுனால இவங்க போயிருக்காங்க அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணாரு. நான் சொல்லல. அப்படிதானா அதான் உண்மை. அப்படிதான் சொன்னீங்க. அதான் உண்மை. சூழ்ச்சமத்த கண்டுபிடிச்சாச்சு ப்ரோ. சரி ஓகே. அதான் இதுதான் அங்க ஒரு ட்ரிவியா. அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து இப்போதைக்கு டேபிள்ல செகண்ட் பார்ட் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. பட் அவங்களுக்கான வாய்ப்பும் நான் ஒரு playoff trivia க்கு சொல்லவா? நல்லா இருக்கு. சொல்லு. பெங்களூரு புல்ஸும் சரி, தெலுங்கு டைட்டன்ஸ் சரி 2 பேருமே குவாலிஃபை ஆகல ஏன்? இதுக்கு முன்னாடி சரி, இப்பயும் சரி. குவாலிஃபை ஆகல. அதான் ஏன்? ஆகலன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பவன் சரவத் அங்க இருக்காரு. பெங்களூரு புல்ஸ் பவுன்ஸ் ஆகுது இருக்கிறப்போ ஆனாங்க. ஒண்ணு தானே ஆனாங்க. அவங்க அதெல்லாம் சாம்பியன் ஆளே இல்ல. சாம்பியன் ஆளே இல்ல, அதான் அடிச்சிருக்காங்க. பேச்சு. அதுக்கப்புறம் பிளே ஆஃப் எல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க.
பவன் ஷெராவத் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் பெங்களூர் புல்ஸ் வந்து நாசமா போயிடுச்சு. சோ பவன் ஷெராவத் அதுல ஆட் பண்ணாத. இருந்தாலும் அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஆடாததுக்கு காரணம் வெறும் பவன் ஷெராவத்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 3 சீசனா அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. நீ பவன் ஷெராவத் எடுத்து போட்டாலும் அப்படிதான் ஆடுறாங்க, இல்லனாலுமே அப்படிதான் ஆடுறாங்க. இது ஆனா ஆனா தெலுங்கு டைட்டன்ஸ்ல நான் இத முன்னாடி இதுல சொல்லிருந்தேன். ஹையஸ்ட் பிட் வேற. ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னது? பவன் ஷெராவத் 1 மாசம் இல்ல அந்த டீம் கிட்ட. ம். தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட பவன் ஷெராவத் 1 மாசமா இல்ல. ம். அப்ப டீம் செம்மையா ஆடுனாங்க. இவங்க கன்ஃபார்ம் செகண்ட் டீமா பிளே ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். பவன் ஷெராவத் உள்ள வருவாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் அப்ப என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன். பவன் ஷெராவத் வந்தா மேபி இவங்க தோக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னேன். அதே மாதிரி தோத்துட்டு இருக்காங்க. இத நான் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. பட் அவங்க கிட்ட எக்ஸாக்ட்டா சொன்னேன். மெசேஜ் போட்டுருங்க. பவன் ஷெராவத் பவன் நீங்க ஷெராவத் வராதீங்க அப்படி. பவன் ஷெராவத் வந்தா டீம் தோற்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. பட் நேத்து போட்டியுமே பவன் ஷெராவத் மேக்ஸிமம் ட்ரை பண்ணது பழைய பவன நம்ம பார்க்க முடியல. இல்ல உண்மைதான். சீரியஸா விஜய் மாலிக்கே வந்து தனித்துவமா நின்னு கொண்டு போனாரு. விஜய் ஒரு மாலிக்கோட கேப்டனாவே வந்து கேப்டன்சி நான் எல்லாமே ரொம்ப பயங்கரமா ஆசிஷ் நர்வாலும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. எஸ் அதுமே எக்ஸாக்ட்டா. ரைடிங்லயும் சரி, டிஃபெண்டிங் சரி 2மே கலக்கிருந்தாப்ல நான் மனுஷன். விஜய் மாலிக் கேப்டன்சிய மிஸ் பண்றேன். பவன் நீங்க ஆடுங்க. நான் எதுவும் தப்பே தேவையில்ல. சொல்லல. தேவையில்ல. தேவை தேவையில்லன்டாரு. தப்பா சொல்லல. ஆடுங்க. பிளேயரா ஆடுங்க. கேப்டன்சி விஜய் மாலிக் கிட்ட குடுங்கன்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சரி, ஏன்னா நல்லா அது செம்மையா இருந்துச்சுங்க. கொண்டு போனாரு. உண்மையிலே. சரி ஓகே. அதான் 4 டீம் இப்போதைக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. 2 டீம் பேலன்ஸ் இருக்கு. ஐ மீன் 2 பிளேஸ் பேலன்ஸ் இருக்கு. எந்தெந்த டீம் உள்ள போவாங்க? ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், யூ மும்பா, தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த டீம்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க உள்ள போறதுக்கு. யார் போனா குவாலிஃபை நல்லா இருக்கும். எனக்கும் போணும். சுனில் சுனில் குமாருக்காக அது போணும். குமாருக்காக எஸ். சுனில் ஓகே குமாருக்காக போணும். பாப்போம். இதுதான் இப்போதைக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பத்தின அப்டேட்ஸ். அதுக்கப்புறமா ஐஎஸ்ஆர் பத்தியும் நாங்க அப்டேட் பண்றோம். மேட்ச் நடக்கிறப்போ ஆமா. சென்னை எஃப்சி மேட்ச். அப்புறம் என்ன முடிச்சுப்போமா? நன்றி, வணக்கம். வணக்கம்.